இன்னைக்கு எப்படியாவது உங்களை பார்த்துடணும்னு முடிவு பண்ணி நீங்க எப்பவோ கொடுத்த அட்ரஸ வச்சு உங்க வீட்டுக்கு போனேன். ஆமா ராகவன் சார், உங்க மிஸ்ஸஸ் தான் வீட்டுல இருந்தாங்க. என்ன பத்தி விசாரிச்சாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால கனகம்மா சத்திரங்கிற ஊர்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்பதான் நீங்க எனக்கு பழக்கம்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க தான் உங்க செல் நம்பரை கொடுத்தாங்க. உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் ராகவன் சார். நான் உங்களை மீட் பண்ணுமே. ராகவன் சார், ராகவன் சார், ராகவன் சார், சொல்லுங்க. நான் உங்களை மீட் பண்ண வரணும்னு சொல்லியிருந்தேன். வாங்க டாக்டர். என்னைக்கு வரட்டும்? அது ஏன்னா இந்த மீட்டிங்லயாவது நீங்க எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும். என்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது தான் என் செல் நம்பர். ஓகேவா? ஓகே டாக்டர், நான் கண்டிப்பா கால் பண்றேன். ஓகே, பை சார். அக்கா, என்னக்கா எதை நினைச்சு தனியா வந்து அழற? அத்தை ஏதாவது சொன்னாளா? இல்ல அப்பா ஏதாவது சொன்னாரா? சச்சா, யாரும் எதுவும் சொல்லல. என்னவோ தெரியல, ஒன்னு நினைச்ச என்னையே அறியாம கண் கலங்கிடுச்சு. நான் உன்னை ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நான் எதுவும் ஒன்னு சொல்லலையேக்கா. ஏண்டி ஏதேதோ சொல்லிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, நீ வேலைக்கு சென்னைக்கு போக போறல, அத பத்தி நினைச்சு. நினைவு தெரிஞ்சதுல இருந்து நம்ம பிரிஞ்சதே இல்லையா, அதான் என்னையே அறியாம அழுக வந்துருது. என்னக்கா, நான் வேலைக்காக சென்னை போறது உனக்கு பிடிக்கலையா? நீ வேலைக்கு போறதெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா உன்னை பிரியறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏதோ எனக்கு வேலை கிடைச்சிடுத்து, தப்பிச்ச இந்த ஆத்துல இருந்து. என்னடி சொல்ற? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒவ்வொரு யுகம் மாதிரி கழிஞ்சுது. இந்த நரக வாழ்க்கையில இருந்து எப்ப விடுதலை கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் வேண்டிட்டு இருந்தது கோத ரூபத்துல வந்து இந்த நரகத்துல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கு. இப்ப நான் சந்தோஷத்துல இருக்கேன்க்கா. சந்தோஷம் வேணா இல்லைன்னு சொல்லு, அதுக்காக நான் மாத்த நரகம்லாம் சொல்லாத. நீ கூட அன்னைக்கு அதான் அம்மா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ கிணத்தடியில வர வர நிம்மதி இல்லாம இருக்கு, போக்கடம் தான் இல்லைன்னு சொன்னியே. ஏதோ விரக்தியில அப்படி சொன்னேன். நம்மள மாதிரி மனுஷா சாதாரணமா சொல்ற வார்த்தை தானே, மனசளவுல நான் ஒன்னும் சொல்லல. நீ மனசளவுல சொல்றியோ இல்லையோ, நான் மனசார சொல்றேன். இது என்ன பொறுத்த வரைக்கும் நரக வாழ்க்கைதான். காலேஜ்ல இருந்து ஆத்துக்கு வந்தா என்ன கட்டுப்பாடு, அத அப்படி பண்ணாத இதை இப்படி பண்ணாதன்னு அப்பா என்ன டார்ச்சர். அவ அப்படி இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீ இவ்வளவு தூரம் படிக்கிறதுக்கும் இந்த வேலை உனக்கு கிடைக்கிறதுக்கும் காரணமா இருந்தது. தயவு செஞ்சு இது அப்பா அம்மா கிட்ட சொல்லிடாத. அப்பாவும் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, பெரியவாள் அப்படி கட்டுப்பாடா இருந்தாதான் சின்னவாளுக்கு புத்தி பேதலிக்காது. என்னடா அக்காவை இப்படி பேசுறான்னு யோசிக்கிறியா? அப்பா அம்மா என்னோட உயிர்.
அவளை விட்டு பிரியணும்னு சொன்னாலே என்னால தாங்க முடியாது சாரா. என்ன தப்பா நினைக்காதக்கா. என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டேன். சாரா, என்னதான் இருந்தாலும் நம்ம வாழ்ற வாழ்க்கை குறிக்கோளோட அர்த்தமுள்ளதா, பிறருக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கணும். போக போக நீ அதை உணர்வ. சரி, வா போலாம். எங்கக்கா? கோவிலுக்கு தான். நல்ல எண்ணம் நல்ல நெறி வரணும்னு வேண்டிக்கதான். வா. என்னக்கா? என்னவோ தெரியல, உன் கைய கோத்துக்கணும் போல இருந்துச்சு. ஏன், நோக்கு பிடிக்கலையா? சேச்சே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்கா, உன்னை விட்டுட்டு சென்னைக்கு போறது எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. நீயும் நானும் சிரிச்சு பேசி நடந்த அக்ரஹார தெரு, ஒருத்தர் மேல ஒருத்தர் தண்ணி அடிச்சு விளையாண்ட காவேரி யாரு, இதையெல்லாம் விட்டுட்டு போறோமேன்னு மனசு கஷ்டமா இருக்குக்கா. ஆனா என்ன பண்றது, உலகம் இந்த அக்ரஹார தெருவோட காவேரி யாரோட முடிஞ்சிருது இல்லையே. இதையெல்லாம் விட பெரிய சந்தோஷங்கள் இந்த உலகத்துல இருக்குக்கா. அதை தேடித்தான் நான் போக போறேன். என்னக்கா, நான் பேசுறது தப்பா தோன்றதா? நியாயமான ஆசை என்னைக்குமே தப்பு கிடையாது சாரா. என்ன ரெண்டு சகோதரிகளும் ஒண்ணா எங்க கிளம்பிட்டீங்க? கோவிலுக்கு போறோம். கோயிலுக்கா? ஆமா. சரி, என்ன விசேஷம்? கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ண போறீங்க? சாராவுக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கு. அதான் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சாரா, நீ பெருசா சாதிப்புன்னு எனக்கு தெரியும். வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். அது சரி, அந்த கம்பெனி பத்தின டீட்டெயிலாம் விசாரிச்சிட்டியா? ரொம்ப நல்ல கம்பெனி தான். கோதாங்கிற ஒருத்தவங்க தான் சாராவோட காலேஜ்க்கு வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. சாராவை செலக்ட் பண்ணதும் அவங்க தான். அப்புறம் எங்க ஆத்துக்கு வந்து அப்பாவோட உப்பிலியப்பன் கோயிலுக்குலாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா. அவங்க சொல்றதை வச்சு பார்த்தாலே அது நல்ல கம்பெனியா தான் தெரியறது. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன லட்சுமி, உன்னை விட்டு சாரா சென்னைக்கு போறதுனால உன் மனசு கஷ்டமா இருக்கா? எனக்கு மட்டும் இல்ல, சாராவுக்கும் தான். இருக்காத பின்ன. இத்தனை வருஷமா ஒன்னா இருந்துட்டு இப்ப தனியா பிரிஞ்சு போறதுன்னா கஷ்டம் தானே. சாரா, சென்னைக்கு போறதுனால ஒரு பிரச்சனை தப்பிச்சிட்ட. என்னன்னு சொல்லு. என்ன? உங்க அத்தை தொலைல இருந்து நீ தப்பிச்சிட்ட. சென்னையில போய் ஜாலியா ஹாயா இருக்கலாம். பாவம் லட்சுமி, ஒரே ஆளா இருந்து உங்க அத்தையை சமாளிக்கணும். நீங்க வேற. அத்தையும் என்னோட சென்னைக்கு வரா. அவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் திருன்னு முழிக்க போறேன். லக்ஷ்மி அக்காவுக்கு ஒரு பெரிய தொல்லை விட்டுச்சு. அப்படியா? மழை விட்டு தூவான உடனே சொல்லுவாங்க. அப்படியா சில நிலைமை? என் நிலைமை உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கா? சரிங்க. கல்யாண பரிசு கதையா இருக்குன்னு பார்த்தா இது மோட்டார் சுந்தரம் பிள்ளை கதையெல்லாம் இருக்கு. அட கிரகச்சாரமே. என்ன ரங்கம், ஏன் ஒரு மாதிரியா இருக்க? கோதை ஏதாவது சொன்னாலா? அமுதம் ஏதாவது சொன்னானா?
டாக்டர் நரேந்திரன் ஃபோன் பண்ணிருப்பாருன்னா? ஆமா பண்ணார். என்ன 25 வருஷமா அவர் உங்களுக்கு லெட்டர்லாம் போட்டிருக்காரமே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது இல்லையா நீங்க? இல்ல ரங்கம், எதுக்கு பழசெல்லாம் கிளம்பணுங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லல. அது உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தும், எனக்கும் பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ரங்கம், நம்ம பிள்ளைங்க தான் இனிமே முக்கியம், அவங்க வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். அதனால இதெல்லாம் எதுக்குன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல. இத்தனை நாள் வரைக்கும் என் குழந்தைகளுக்கு எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சேனோ அது இந்த டாக்டர் நரேந்திரன் மூலமா தெரிஞ்சிரும் போல் இருக்கேன்னா. அது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை ரங்கம். வரைக்கும் வந்துட்டாரேனா? சரி, நான் அவர்கிட்ட பேசிட்டேன். இத பார், நீ கண்டதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிண்டு உன் உடம்ப கெடுத்துக்காத. சரி சரி, தலைய வலிக்கிறது. காப்பி கொண்டு வரேன். மாலு, மாலதி, இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. என்னண்ணா, என்ன வேணும்னு சொல்லு. கற்பூர புத்திமா உனக்கு. அண்ணன் மனசை கரெக்டா புரிஞ்சுண்டு என்ன வேணும்னு கேக்குறியே? உன்னை எத்தனை வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன வேணும் அதை மட்டும் சொல்லு. உங்ககிட்ட பிடிச்சதே இந்த கிண்டலான பேச்சுதான் மாலு. கண்ணு மாலதி, என்ன வேணும்னு கேக்குறேன்ல. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுறது. அதிகமா ஒண்ணு இல்ல மாலு, ஒரு 50,000 ரூபாய், அவ்வளவுதான். என்கிட்ட இல்லண்ணா. என்ன மாலு, உங்க அண்ணன் கிட்டே போய் சொல்றியே? உன்னை வளர்த்து ஆளாக்குனவன் நான். உன்கிட்ட பணம் இருக்க இல்லையா எனக்கு தெரியாதா? இத பாருண்ணா, இப்போ என்கிட்ட பணம் இல்ல. நீ நம்பினா நம்பு, நம்பாட்டி போ. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. மாலு, இந்த 4 மாசத்துக்குள்ள அது இதுன்னு சொல்லி மாப்பிள்ளையாண்டடி எவ்வளவு பணம் வாங்கி இருக்குன்னு எனக்கு தெரியும். 15 லட்சம் ரூபாய். பரவாயில்லையே, என்னோட கணக்கெல்லாம் நீ கரெக்டா வச்சுட்டு இருக்கியே. நான் மட்டும் அப்போ உனக்கு உதவி பண்ணலனா, ரங்கநாதன் ஒய்ஃப்ன்ற போர்வையில நீ அவங்கிட்ட இவ்வளவு பணத்தை வாங்கியிருக்க முடியுமா? ஒய்ஃப்ன்ற போர்வன்னு நீயே சொல்லிட்ட. அன்ஆத்தரைஸ்ட் ஒய்ஃப் தானே நான். அதனாலதான் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அவர்கிட்ட இருந்து நான் கறந்துட்டு இருக்கேன். ஏன் லைஃபுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி வேண்டாமாண்ணா? எல்லாத்தையும் உங்ககிட்ட தூக்கி கொடுத்துட முடியுமா? நீ மட்டும் என்ன ரொம்ப யோக்கியமா? இந்த பெருமாளுக்கு அது பண்ணோம், அந்த பெருமாளுக்கு இது பண்ணோம்னு அடிக்கடி அவரை ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போல. அடி பாவி மாலதி, நானா மாப்பிள்ளையாண்ட ஏமாத்தி பணம் வாங்கிட்டு போறேன்னு சொல்ற? பெருமாளே, சும்மா நடிக்காதேண்ணா. பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுவா. நான் உன் தங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ அவர்கிட்ட பணம் கேக்குறப்போலாம் நான் நினைச்சிருந்தா அவரை கொடுக்க விடாம தடுத்திருக்க முடியும் தெரியுமா? நான் அப்படி செஞ்சேனா? ஏன் அப்படி பண்ணல தெரியுமா? உன்கிட்ட நான் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காகத்தானா? உனக்கு ஞாபகம் இருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் எப்படியாவது நீ ரங்கநாதனை இங்க கூட்டிண்டு வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 10 தலைமுறைக்கு நீ உட்கார்ந்து கஷ்டப்படாம சாப்பிடுற மாதிரியான வாழ்க்கைய நான் உனக்கு அமைச்சு தரேன். ஞாபகம் வந்துருத்தண்ணா? பணம் வந்ததுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன்னு நீ அடிக்கடி சொல்லுவ. ஆனா மாறினது நான் இல்லைனா நீதான். என்னைக்காவது அவரோட வைஃபை அவர் பார்த்துட்டாருன்னா
நம்மளோட பணக்கார வேஷம்லாம் கலைஞ்சு போயிடும்னு நீதானே நான் சொன்னேன். உண்டு கொடுத்தனும், கெரசின் ஸ்டவ், காமன் பாத்ரூம் இதெல்லாம் நமக்கு திருப்பி வரணுமாண்ணா? அதனால என் சாமர்த்தியத்தை வச்சு நான் அவர்கிட்ட எதை வேணா வாங்கிப்பேன். உன் சாமர்த்தியத்தை வச்சு உன்னால முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட பணத்தை வாங்கிக்கோ. நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். நான் பெத்த பிள்ளையும் சரியில்லை, கூட பிறந்த அண்ணன் நீயும் சரியில்லை, உன் மாப்பிள்ளை என் கழுத்துல தாலியும் கட்டல. அதனால பத்திரங்கிற ஒன்ன வச்சுண்டு என் வாழ்க்கையை நான் பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இனிமே என்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாதேனா. நில்லு மாலதி. உனக்கு எனக்கு எதுக்கு பிரச்சனை? நம்ம 2 பேர் நோக்கமும் ஒன்னாதானே இருக்கு. உனக்கும் பணம் தேவை, எனக்கும் பணம் தேவை. அத ரங்கநாத கிட்ட அது எப்படி கறக்காதுன்னு சேர்ந்து 2 பேரும் திட்டம் போடுவோம். என்ன திட்டம்? பனி துளியா நீ சமுதிரமா, கலையா காவிரி கலை நிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம், பெண்பாவை சீதை கொஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை